ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடையை சும்மா சூப்பராக குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கஷாயம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருட்கள் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு பொருட்களை வச்சு இந்த கஷாயம் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 15 நாள் குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடல் எடை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சிரும். உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உடலில் இந்த செரிமானத்தன்மை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தூண்டி விட்டு உங்கள் கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி உங்கள் தொப்பை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சதைகள் எல்லாமே நல்லா அப்படியே டைட்டாக சூப்பராக பிடிப்பாக மாறிடும். இந்த ஒரே ட்ரிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான வேலையெல்லாம் உங்கள் உடம்புல செய்ய போகுது. இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறதும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேர்த்துருக்கோம், எந்த அளவில் சேர்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு நீங்கள் இதேமாரி ஒரு ரெமிடியை தயார் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் உடல் எடை சும்மா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடையை சும்மா வேகமாக டகன்னு குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கஷாயம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, வேகமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எடுத்துகிட்ட பொருள் பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சரை பெட்டியில் அம்மா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பொருட்களை வச்சு தான் நான் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கஷாயத்தை ரெடி பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன பொருள், இந்த பொருளாக சேர்த்துக்கொள்ள இது எந்த அளவில் சேர்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கஷாயத்தை ரெடி பண்ணி குடிச்சாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறைஞ்சிரும். உங்கள் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை இருக்கும் இல்லையா, நமக்கு உடல் எடை கூடிச்சுனாலே அப்படின்னாலே முன்னாடி தொப்பை அசிங்கமாக போட்டுரும். அது பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு இந்த மாதிரி கட்டவும் முடியாது. சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார் போட்டால் அசிங்கமாக தெரியும். சாரி கட்டினாலும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கன்சீவாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தொப்பை ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அந்த தொப்பை வேகமாக கரைக்கக்கூடிய தன்மை இந்த கஷாயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் தேவையில்லாத நச்சு பொருட்கள் இருக்கும் இல்லையா, பொதுவாக கிருமி இருக்கும் உடம்புல, நிறைய கிருமிகள் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வயிறு வலி எல்லாமே வரும். இந்த வயிற்று வலி வரக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த கஷாயத்தில் சூப்பராக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கஷாயத்தை நீங்கள் வீட்டில் எளிமையான பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்களை பாருங்கள். இந்த 3 பொருள் தான். இந்த 3 பொருளை மட்டும் வச்சு தான் அந்த கஷாயத்தை நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நீ வேலை மெனக்கிட்டு நம்ம காசை செலவழித்து கடையில் போய் நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கணும், நம்ம நேரத்தை ரொம்ப செலவழிக்கணும், இது பார்த்து பக்குவமாக பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு தான் அந்த கஷாயத்தை நான் ஈஸியாக ரெடி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன்னா பட்டை எடுத்துருக்கேன். இந்த பட்டை பற்றி உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பட்டை இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு வாசத்துக்காக தான் அந்த பட்டை சேர்த்துருக்காங்க அப்படி தான் இதனால நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டையில் இருக்க அந்த ஒரு சாறு இருக்குல்லையே, அது இந்த பிரியாணியில் சேரும்போது உங்கள் உடம்புல செரிமானத்தன்மை இருக்கும் இல்லையா, அதை அதிகமாக தூண்டி விடுறதுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணினா கறி பிரியாணி இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி எது சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா காயாக இருக்கட்டும், அந்த கறியாக இருக்கட்டும், அதோட தன்மை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ காய் பிரியாணி நிறைய காய் போடுவோம் இல்லையா, நிறைய காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு நிறையா போடுவோம். கறினா ஆட்டுக்கறி இல்லை கோழிக்கறி ஏதாவது போடுவோம். அதோட தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடம்புல செரிமானத்தன்மை கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது நம்ம குடல் எல்லாத்தையும் எடுத்துக்கிடாது இல்லையா, அந்த செரிமானம் அந்த ஹெவியாக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஆனால் இந்த பட்டையோட சாறு அந்த பிரியாணியில் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செரிமானத்தன்மை ஈஸியாக ஆக்கிறதுக்கு இந்த பட்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பட்டையை பிரியாணியில் சேர்ப்பாங்க. இன்றைக்கி இந்த பட்டையை அந்த கஷாயத்தில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டையை கஷாயத்தில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் அந்த செரிமானத்தன்மை இருக்குள்ளே அதை எல்லாம் வேகமாக தூண்டி விடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செரிமானத்தன்மையை தூண்டி விட்டாலே போதும், நம்ம உடலில் பொதுவாக அந்த பசி இருக்கு இல்லையா, பசி எல்லாமே வேகமாக தூண்டும். அந்த செரிமானம் நடக்காமல் உடல் மந்தமாக இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வயிறு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பிடவே முடியாது. சோறை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அது மந்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மந்தத்தன்மை எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையை அதனால தான் இந்த கஷாயத்தில் ஃபஸ்ட்டு பொருளாக நான் சேர்க்க போகிறேன். அதுக்கடுத்து இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இஞ்சி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உடலில் நம்ம கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சி சாறு
ஸ்ட்ராங் இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து இஞ்சி சாறு வந்து எப்பயுமே எடுப்போம், அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த இஞ்சி சாறு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஷாயத்தோடு சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு வந்து இந்த இஞ்சி சாறு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தம் நல்லா சூப்பராக பாயறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே செரிமானத்தன்மைக்கான அந்த எல்லாத்தையும் தூண்டி விட்டு கெட்ட கொழுப்புகள் இருக்கும் இல்லையா, கெட்ட கொழுப்புகளை ஃபுல்லாக கரைச்சி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த இஞ்சி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணுற தன்மை வந்து இந்த இஞ்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட லாஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சப்படியில் இருக்கக்கூடிய பொருள் தான். எந்த குழம்பு சேர்த்தாலும் மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க இல்லையா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு. மஞ்சள் பொடி வந்து ஒரு கிருமி நாசினியாக தான் செயல்படும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடலில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா வெயில் தாக்கத்தில் இருந்தோ கெட்ட காற்று எல்லா மாதிரி எந்த ஒரு கிருமி எதுவும் நம்ம ஸ்கின்ல வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மஞ்சள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மஞ்சள் வந்து நீ கஷாயத்தோடு சேர்த்து உள்ள உடம்ப இன்டேக் எடுக்க போகிறோம் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து செரிமானத்தன்மை தூண்டுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஒரு கெட்ட செல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வெளியே இருக்க மாதிரியே உடம்புக்குள்ளேயும் இருக்கும், அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த நச்சுத்தன்மையான பொருட்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உடம்பை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சளில் இருக்குது. அதனால தான் வந்து நான் மஞ்சள் பொடி எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமிடி வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து நான் சூடு ஏற்றுறதுக்காக நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வந்து நல்லா சூடேறட்டும். சூடேறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பொருளையாக சேர்க்கணும். இந்த தண்ணி சூடேறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சியை நல்லா தொலியை உரிச்சிருங்க. தொலியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இஞ்சியோட தொலியை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு இஞ்சியை நல்லா நச்சு வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லைனா பொடி பொடி பீசஸாக கட் பண்ணாலும் பரவாயில்ல தான். ஏன்னா கொதிக்கும் போது அந்த பொடி பீஸாக இருந்தால் அந்த சாறு வந்து வேகமாக இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த பொடி இஞ்சியெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி பக்கத்தில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தண்ணிக்கு வச்சோன்னா போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா தண்ணி சூடு ஆயிடுச்சு, நல்லா முட்டை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது பட்டை இருந்துச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், பட்டையை நல்லா பொடி பொடியாக பிச்சே போட்டுருங்க. அப்படியே சும்மா முழு பட்டையாக இருந்தால் நீங்கள் இதை அப்படியே நல்லா பொடி பொடியாக அப்படியே பிச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டாலே போதும், அது தண்ணியில் வந்து நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம தேவையான அளவு பட்டையை, இந்த 2 பட்டை நீளமாக இருந்துச்சு இல்லையா, 2 பட்டை அளவுக்கு நான் வந்து இதை வந்து உடச்சி நான் உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நல்லா பாருங்களேன், தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் நான் உள்ளே வந்து இது கூட சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சியும் பாருங்களேன், இஞ்சியும் பட்டையும் சேர்ந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்ப போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அவ்வளோண்டு கைட்டை எடுத்து போட்டாலே போதும். இவ்வளோண்டு மஞ்சள் பொடி போட்டாலே போதுமானதான். மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் பட்டை நம்ம இஞ்சி போட்டோம் இல்லையா, அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், அடுப்பை வந்து குறைச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சி வச்சு சிம்லேயே நம்ம வேக வச்சா தான் நல்லா அதோட சாறு வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இந்த பதத்தில் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதியாக பாருங்களேன் வத்தி நல்லா சூப்பராக இதை எசன்ஸ் எல்லாமே இறங்கி அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பாருங்கள், லைட் ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது பாருங்களேன். இந்த பதத்தில் இருக்கும் போது அது நமக்கு சரியான பதத்தில் வந்து கஷாயம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு சரியான ஒரு பதம். இந்த பதத்தில் இருக்கும் போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆவி நல்லா போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நல்லா ஆவி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதனா பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் குடிக்கிற அளவு ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் வடிகட்டி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன அளவு பாருங்களேன், பாதியாக தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த பதத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கஷாயம் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது இவங்க எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்தாலே போதுமானதான். 1/2 எலுமிச்சம்பழத்தை நான் வந்து இதை அப்படியே புளிஞ்சு விட போகிறேன். இது கூட ஜூஸை நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா கூட கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். இது எலுமிச்சம்பழத்தை பாருங்கள், நான் அப்படியே புளிஞ்சு இந்த ஜூஸோடு விட்டேன். எலுமிச்சம்பழத்தை புளியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிங்கோட கலர் வந்து அப்படியே மாறும். ஏன்னா ரெட்டிஷாக இருந்துச்சுல, அது பாருங்களேன் அப்படியே மஞ்சள் கலரில் மாறுது பாருங்கள்.
சூப்பராக கஷாயம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் கலரில் இந்த கஷாயம் டக்குன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து குடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கண்டிப்பாக தேன் சேர்க்கவே கூடாது. இது வந்து ஒரு மாதிரி இருக்கும், குடிக்க கஷ்டமாக இருக்குது, தேன் சேர்க்கணும்னு சேர்க்காதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு குடிச்சாதான் உடல் எடை வந்து வேகமாக குறையும். இதனால் அப்படியே இந்த சூட்டோட சூடு பொறுக்க ஊதி நல்லா அப்படியே குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் வயிற்றுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, காலையில் வெறும் வயிற்றுல 15 நாள் குடிச்சாலே போதும், உங்கள் உடல் எடை சும்மா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.